வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் உக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை திரும்ப பெற்ற பின்னர் ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்பின் அமெரிக்காவை நம்பத்தகாத கூட்டாளியாக பார்க்க தொடங்கி உள்ளன. ஜெர்மன் அதிகாரிகள் புதிதாக வாங்க திட்டமிடப்பட்டுள்ள அமெரிக்க ஆயுதங்களில் ஒன்றை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியும் என்று கவலை தெரிவித்தனர். அதாவது அந்த ஆயுதத்தை ஜெர்மனி சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது, அதில் அமெரிக்க தலையீடு இருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர். இது பல தசாப்தங்களாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்டிராத ஒரு அசாதாரண அச்சம். காரணம், நிமிடத்துக்கு நிமிடம் மாறும் ட்ரம்பின் நடவடிக்கைகள் அனைத்து நாடுகளையும் அமெரிக்காவிலிருந்து விலகி இருக்குமாறு தூண்டுகின்றன. ஜெர்மனி கவலைப்படும் ஆயுதம் அமெரிக்க தயாரிப்பு போர் விமானம் 5வது தலைமுறை F-35 விமானம். 35 F-35A லைட்னிங் II விமானங்களுக்காக 2022ஆம் ஆண்டில் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான லாக்ஹீட் மார்ட்டினுடன் ஜெர்மனி பல பில்லியன் யூரோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதன்பின் கடந்த ஆண்டு ஜெர்மனி மேலும் 8 F-35 விமானங்களை வாங்கியது. ஜெர்மன் ஆயுத நிறுவனமான ஹான்சால்ட்டின் தகவல் தொடர்பு தலைவர் ஜோவாசின் ஸ்கான்செஃபர் கடந்த வாரம் ஜெர்மன் செய்தித்தாள் பில்டிடம் அமெரிக்க தயாரிப்பான F-35களில் கில் ஸ்விட்ச் என்று அழைக்கப்படுவது வெறும் வதந்தி அல்ல என்று கூறினார். கில் ஸ்விட்ச் என்பது இறப்பு அழுத்தி. அதன் கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் இருக்கும். அதை அழுத்தினால் பறந்து கொண்டிருக்கும் விமானம் செயலிழந்து போகலாம். மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டின் முன்னாள் தலைவர் வால்ஃப்காங் இக்ஸிங்கரும் மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரியும் ஜெர்மனியின் கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் கட்சியின் உறுப்பினருமான இங்கோ கடசன்சுவும் இதே உணர்வை எதிரொலித்தனர். அதே நேரத்தில் எழுப்பப்பட்ட கவலைகளின் வெளிச்சத்தில் F-35 போர் விமானங்களை வாங்குவதற்கு ரத்து செய்யும் திட்டம் இதுவரை இல்லை. ஆனால் நாம் அது பற்றி பரிசீலிக்கிறோம் என்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறினார். இந்த கூற்றுகள் அமெரிக்க நம்பகத்தன்மை மீது ஐரோப்பியர்கள் உஷாரடைகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அமெரிக்க விமானப்படையின் கூற்றுப்படி அமெரிக்க லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவன தயாரிப்பு மிகவும் பொதுவான F-35 மாடல் F-35A லைட்னிங் II ஒரு பல் செயற்பாட்டு போர் விமானம். இது வானத்தில் ஸ்டெல்த் தொழில்நுட்பம், சென்சார் இணைவு மற்றும் முன்னோடி இல்லாத சூழ்நிலை விழிப்புணர்வை இணைக்கும் ஒரு விமானம். லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் F-35 லைட்னிங் II விரைவாக நேட்டோ தரமான விருப்பமான போர் விமானமாக மாறுகிறது என்று விவரிக்கிறது. ஆனால் நேட்டோவில் ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள இரண்டு நாடுகள் தான் உள்ளன. அவை அமெரிக்காவும் கனடாவும். கனடாவும் F-35 விமானத்தை வாங்குவது பற்றி மறுபரிசீலனை செய்கிறது. F-35 விமானத்தை வாங்க ஆர்டர் கொடுத்த ஐரோப்பிய நாடுகளும் மறுபரிசீலனை செய்கின்றன. குறைந்தபட்சம் ட்ரம்ப் ஆட்சியில் உள்ள அமெரிக்காவிடமிருந்து இந்த விலை உயர்ந்த விமானத்தை வாங்க தயங்குகின்றன. அதை புரிந்து கொண்ட ட்ரம்ப் F-35 விமானத்தை இந்தியாவுக்கு விற்க சம்மதம் என்று சைகை செய்துள்ளார். ட்ரம்பை இந்தியா எந்த அளவுக்கு நம்பும் என்று சரியாக தெரியவில்லை. இந்திய இறக்குமதிகளுக்கு ட்ரம்ப் 26% வரி விதிப்பை அறிவித்துள்ளார். ஐரோப்பாவில் உள்ள நாடுகளான பெல்ஜியம், செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, கிரீஸ், இத்தாலி, நெதர்லாந்து, நோர்வே, போலந்து மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் விமானப்படைகளுக்காக F-35 விமானங்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. ரொமேனியா கடந்த டிசம்பரில் F-35 விமானத்திற்கான லாக்ஹீட் மார்ட்டினுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. லாக்ஹீட் மார்ட்டின் கடந்த ஆண்டு ஒரு அறிக்கையில் தசாப்தத்தின் இறுதிக்குள் 10 ஐரோப்பிய நாடுகளில் 550க்கும் மேற்பட்ட F-35 விமானங்கள் செயல்படும் என்றும் இந்த விமானங்கள் ஐரோப்பாவில் இயங்கக்கூடிய தன்மையை அதிகரித்துள்ளன என்றும் கூறியது. ட்ரம்பின் தினசரி அட்டகாசங்களால் இந்த கணிப்பு இனி எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. பல நாடுகள் ட்ரம்பை கண்டால் தூர விலகு என்ற நிலையில் உள்ளன. F-35 போர் விமானங்கள் மற்ற மேற்கத்திய போர் விமானங்களைப் போலவே லிங்க் 16 மற்றும் GPS செயற்கைக்கோள் வழி செலுத்துதலுடன் அமெரிக்க பாதுகாப்பான தரவு தொடர்பை நம்பியுள்ளன என்பதையும் அமெரிக்க நிறுவனம் ஒப்புக்கொண்டது. ஐரோப்பிய பாதுகாப்பு இதழின் தலைமை ஆசிரியர் மார்க் கெசெல்ட் F-35 போர் விமானங்களில் கொலை ஸ்விட்ச் இருப்பதற்கான கடினமான ஆதாரம் எதையும் தான் கேள்விப்படவில்லை அல்லது பார்க்கவில்லை என்று கூறினார். ஆனால் விமானத்தின் பயன்பாட்டை தடுக்க F-35 விமானத்தில் ஒரு கொலை ஸ்விட்ச் அமெரிக்காவுக்கு அவசியமில்லை. ஆனால் ட்ரம்பின் அரசாங்கம் ஏவுகணைகள் மற்றும் உதிரி பாகங்களை தடுத்து நிறுத்தலாம் என்று கூறினார். மென்பொருளின் மீதான அமெரிக்க கட்டுப்பாட்டை மாற்றுவது மிகவும் கடினமானது, இல்லையெனில் சாத்தியமற்றது என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ராணுவ திட்டமிடுபவர்களுக்கு மிகவும் பொருத்தமான கேள்வி என்னவென்றால், மற்ற நாடுகளால் இயக்கப்படும் F-35 விமானங்களை பயன்படுத்துவதை அமெரிக்கா திறம்பட தடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு பதில் பெரும்பாலும் ஆம் என்று தோன்றுகிறது. சில சமயங்களில் ஏவுகணைகள் அல்லது ஆயுதங்களின் பாகங்களை சில நாடுகளுக்கு தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். உதாரணமாக, சுவிட்சர்லாந்து 35 மில்லிமீட்டர் வெடிபொருளை ஏற்றுமதி செய்ய மறுத்ததால் உக்ரைனின் ஜப்பான் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை தாமதப்படுத்தியது. ஜூரோஃபைட்டர் டைபூன் போர் விமானத்தை துருக்கிக்கு ஏற்றுமதி செய்வதில் ஜெர்மனியர்கள் ஆரம்ப தயக்கத்தையும் காட்டினார்கள். அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை DNDயின் செய்தி தொடர்பாளர் விமானங்களுக்கான மென்பொருள் மற்றும் வன்பொருள் மேம்படுத்தல் ஆகிய இரண்டிற்கும் அமெரிக்கா பொறுப்பாக இருப்பதை ஒப்புக்கொண்டார்.
ஆனால் F-35 விமானத்தின் வளர்ச்சியில் பங்கேற்று அனைத்து நாடுகளுக்கும் வன்பொருள் மென்பொருள் புதுப்பிப்புகள் தொடரும் என்றும் கனடிய ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தினார். ஐரோப்பிய ஊடகம் யூரோநியூஸ் லாக்ஹீட் மார்ட்டினிடம் ஜெர்மனி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வன்பொருள் மென்பொருள் புதுப்பிப்புகள் தொடரும் என்று சில உத்தரவாதங்களை வழங்க முடியுமா என்று கேட்டது. இதே போன்ற கொலை ஸ்விட்ச் கவலைகள் பற்றிய சுவிஸ் ஊடக அறிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லாக்ஹீட் மார்ட்டின் தங்கள் இணையத்தில் சுவிட்சர்லாந்து தங்கள் F-35 விமானங்களை சுதந்திரமாக பயன்படுத்தலாம் என்ற தலைப்பில் ஒரு இடுகையை வெளியிட்டது. எலக்ட்ரானிக்ஸ் வெளிப்புற தலையீடுகள் மூலம் F-35A போர் விமானங்களை தடுப்பது சாத்தியமில்லை என்று நிறுவனம் கூறுகிறது. சுவிட்சர்லாந்து தனது ஆயுத அமைப்புகளையோ அல்லது வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளையோ தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்த விரும்பினால் அதற்கு ஒப்புதல் தேவையில்லை என்று அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் போர் விமானங்களின் மென்பொருளை எப்போது மேம்படுத்த வேண்டும் அல்லது வேண்டாமா என்பதை முடிவு செய்யலாம். மேலும் இந்த மேம்படுத்தல்கள் இல்லாமல் ஏவுகணைகள் செயல்படும். ஒரு நாடு மேம்படுத்த விரும்பினால் அந்தந்த அரசாங்கத்துடன் புதுப்பிப்புகளை மேற்கொள்ள மொபைல் குழுவை அனுப்புவதாக லாக்ஹீட் மார்ட்டின் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஐரோப்பிய நாடுகளில் சந்தேகங்கள் தீரவில்லை. காரணம், இது ஒரு பெரிய முதலீடு. அமெரிக்காவில் ட்ரம்பின் ஆட்சி தொடரும் வரை ஐரோப்பிய F-35 விமான இறக்குமதிகள் பெரும்பாலும் பிற்போடப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம். அது அமெரிக்காவுக்கும் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்திற்கும் பெரிய இழப்பாகவும் மாறலாம்.